காஞ்சிபுரம் சங்க காலத்துல கிடையாது, அது பிற்காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இது இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மதுரையில நடந்த எக்ஸ்கவேட்டட் அண்ட் அன்எக்ஸ்கவேட்டட்ங்கிற தலைப்புல பேசினது. தமிழ்நாட்டுல காஞ்சி மடம், காஞ்சிபுரம் கோவில், காஞ்சிப்பட்டுன்னு தமிழ் கலாச்சாரத்தோட இந்து மதங்களோட பல அடையாளங்களை தன்னுள்ள வச்சிருக்கிற நம்ம காஞ்சிபுரத்தை சங்க காலங்கள்ல இப்படி ஒரு ஊரே கிடையாதுன்னு சொல்லி நமக்கும் நம்ம அடுத்த சந்ததிக்கும் காஞ்சிபுரம் மேல இருக்கிற இறை நம்பிக்கைகளை குறைக்க பாக்குறாங்க. பெரும்பானாற்று படையில வர்ற ஒரு பாடல்ல மன்னன் தொண்டைமான் இளந்திரையன் பற்றி புகழும் பொழுது ஒன்னா தெவ்வர் உழைவிடத்து ஆர்த்து கச்சியோனே கைவன் தோன்றல் என தனது மன்னனுக்கு எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து மக்களை காத்து வாழ வைத்த வீரன்னு போற்றி தொடங்குற இந்த பாடல்ல குறுங்கார் காஞ்சி கற்றிய நெடுங்கொடி என காஞ்சி மரங்கள் சுற்றிய ஊருக்கு காஞ்சிபுரம்னு பெயர் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பானாற்று படையில இதுவும் சங்க இலக்கியம் தான். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பெரும்பானாற்று படை சங்க இலக்கிய நூலே இல்லையா? இது போல பல சங்க இலக்கியங்களை எடுத்தா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். ஆனா இது அடுத்த தலைமுறைக்கு போகவே கூடாதுன்னு சில ஹிஸ்டாரியன்ஸும் சில கொள்கைவாதிகளும் காஞ்சிபுரம் பெருமையை அழிக்கணும்னு திட்டம் போட்டே வேலை பார்க்கறாங்களோன்னு தோணுது. இதேதான் கீழடியிலையும் நடந்தது. அங்க வழிபாட்டுக்கான தடமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. பண்டைய பாரம்பரியங்கள் அழியக்கூடாதுன்னு நினைக்கிற தொல்லியல் துறையினரே இத பண்றதுதான் வேடிக்கையா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கள்ள தொடர்புல முன்னணி மாவட்டம் இதுன்னு சொல்றதுல இருந்து இப்போ காஞ்சிபுரம்ங்கிற ஊரே இல்லன்னு சொல்ற வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த கேடான விஷயத்தை ஆரம்பத்திலே தடுக்கிறது தான் நமக்கும் நம்ம இறை நம்பிக்கைக்கும் நல்லது. இத பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.